வணக்கம். நான் உங்கள் அன்பு திராவிடன். இன்றைக்கு 3 மொழி இந்த நாட்டுக்கு தேவையா, மும்மொழி கொள்கை தேவையா, இருமொழியே போதாதா என்கிற விவாதம் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது இந்தியை திணித்து விட வேண்டும், சமஸ்கிருதத்தை திணித்து விட வேண்டும் என்பதற்காக இந்த மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ முறை இங்கே திணித்து பார்த்தார்கள். இந்த மக்கள் எதிர்த்த காரணத்தினால், இளைஞர்கள் எதிர்த்த காரணத்தினால் அவர்களால் அந்த மொழியின் ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் திணிக்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு எப்படியாவது திணித்து விட வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறார்கள். அதன் விளைவு இன்றைக்கு எல்லா மாநிலங்களையும் இருமொழி கொள்கை போதும் என்கிற அளவில் ஒரு போராட்டம் வெடிக்கிறது, புரட்சி வெடிக்கிறது, கிளர்ச்சி வெடிக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்போ என்னன்னா, ஆர்எஸ்எஸ் மதவாத இயக்கம் பிஜேபி மூலமாக தமிழ்நாட்டில் எப்படியாவது சமஸ்கிருதத்தை புகுத்திவிட வேண்டும், இந்தியை புகுத்திவிட வேண்டும் என நினைத்து கொண்டு இப்படியான அஜெண்டாக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய அறிவாளிகள் சில பேர் கேள்வி கேட்குறான், மும்மொழி கொள்கை தான் நல்லது தானே, ஹிந்தி கற்றுக்கிட்டா நல்லது தானே, வெளியில் போய் வேலை செய்ய மாட்டாமான்னு. இப்போ ஹிந்தி படித்தவங்களாம் என்ன பண்ணுறான்? ஒரு 4-5 மாநிலத்தில் ஹிந்தி படித்தவன் பூரா தமிழ்நாட்டில் வந்து சர்வர் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இங்கே கொத்தனார் வேலை பார்க்குறான், இது சோன்பப்படி விற்கிறான், லாலிபப் விற்கிறான், ஐஸ்கிரீம் விற்கிறான், குல்பி ஐஸ் விற்கிறான். என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? இங்கே பானிபூரி கடை போட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கிறான். இங்கே இருக்கக்கூடிய எல்லா கடைகளிலும் பார்த்தீங்கன்னா கூலிக்கு ஆட்களாக 200க்கு 300க்கு 400க்குன்னா ஹிந்தி தெரிஞ்சவன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இதுதான் இந்தியோட லட்சணம். ஆனால் இருமொழி கொள்கை பயின்றவன் உலகம் முழுக்க இன்றைக்கி சென்றிருக்கிறான். உலகம் முழுக்க மருத்துவராக, இன்ஜினியராக இன்றைக்கு வளர்ந்து போயிருக்கிறான். எம்எஸ் படிச்சிருக்கிறான். இன்றைக்கி நல்லா இருக்கிறான். உலகம் முழுவதும் இந்த கல்வியிலே மேலோங்கி இருக்கிறான். ஆங்கில அறிவு அவனை உலகத்தின் எல்லா இடங்களுக்கும் அழைத்து சென்று இருக்கிறது. தமிழ் படித்துவிட்டு இன்னைக்கு புலமை பெற்றவர்களாக விளங்கு கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டை நம்மால் ஆள முடிகிறது. இந்தின்னா பெரிய இந்தி 4 மாநிலத்தில் பேசுகிற ஒரு மொழி, அது பெரிய மொழியா? 250 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான மொழிக்கு என்ன பெரிய தனி சிறப்பு இருக்க முடியும்? என் மொழி 5000 ஆண்டுகள் பழமையானது, 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானதுன்னு சொல்கிறோம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் வரலாறு புரிந்தவர்களாக இருக்கிறோம். 250 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்தியை கொண்டு வந்து தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சமஸ்கிருதத்தை எப்படியாவது உள்ளே கொண்டு விட வேண்டுமென நினைக்கக்கூடியவர்கள் இந்த இந்தியை புகுத்த வேண்டுமென நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையாக சொல்லுகிறோம், உங்களுடைய ஆட்டம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்காது, பலிக்காது. மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை சொல்லுகிறோம். நீ இந்தியை திணிக்கணும்னு நீ நினைச்சினா நாங்கள் எதிர்ப்போம், எங்கள் உயிரையும் கொடுப்போம் என்பதை மறந்து விடாதீர்கள். எப்பெல்லாம் நீங்கள் அழுத்துறீங்களோ அப்பெல்லாம் வீர் கொண்டு எழுவோம். பந்தை எந்த வேகத்தில் நீங்கள் செவுத்தில் அடிக்கிறீங்க அவ்வளோ சீக்கிரம் ரிட்டர்ன் வரும். அந்த மாதிரி தான் நாங்கள். எங்கள் நாட்டில் உங்களுடைய ஜாம்பம் எடுப்படாது, உங்கள் ஜம்பம் இங்கே பலிக்காது என்பதை எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.